அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அருகே கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்தது என்ற அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக பலவீனமடைய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த மண்டலமாக வலுவிழந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்துல அதனுடைய தீவிரத்தன்மையை தக்க வைத்து அதற்கு பிறகு கடற்கரை நோக்கி, அதாவது அதற்கு அடுத்த 12 மணி நேரத்துல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு விளக்கும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று முன்தினம் தித்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தாலும் கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு மேலாக அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருந்தது. இதன் காரணமாக வட கடலோரம் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 4 மாவட்டங்களை தொடர்ச்சியாக மழை பெய்து வந்த நிலையில அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்பொழுது மையம் கொண்டிருக்கிறது. அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதற்கு அடுத்த 15 மணி நேரத்துல மேலும் வலுவிழந்து குறைந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதன் காரணமாக இன்றைய தினம் சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை தொடர்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வந்த நிலையில அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.